அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கிச்சன் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சமையல் அறையில் இருக்கக்கூடிய பல மூலிகைகள் நம்மளோட உடலுக்கு பல நன்மைகள் அளிக்கக்கூடியது. அப்படி இந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எப்படி இயற்கை முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருளை வைக்கலாம், எதெல்லாம் வைக்கக்கூடாது, எதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற பல டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் எனக்கு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. நம்ம பண்ணுற மிகப்பெரிய ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கையில் கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடறோம். அப்படி நம்ம பண்ணவே கூடாதுங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா முதல் விஷயம் இந்த மசாலா பொருட்களை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ஈரப்பதம் காரணமாக அதோட சுவையும் சரி அதோட தன்மையும் சரி ஆயிடும். அது மூலமாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதை யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணாமே இருக்கலாங்க. ஏன்னா அது வேஸ்ட் மண்ணு மாதிரி ஆயிடுங்க. ஸோ மசாலா பொருட்களை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அதை ஒரு கண்ணாடி பாட்டிலையோ அல்லது ஒரு சில்வர் பாத்திரத்திலையோ போட்டு நல்ல ஒரு ஈரமான இடத்துலையோ அல்லது காற்றோட்டம் போகாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துட்டு வாங்க. அதுதான் மசாலா பொருட்களை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான சரியான முறை. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் மற்றும் நெய்ங்க. தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், கடுகு எண்ணெயாக இருக்கட்டும், மற்ற எண்ணெய்களாக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதை நார்மலாக நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்கிறது அதுக்கெல்லாம் பதிலாக நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரத்திலையோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலையோ வந்து நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதோட குணமும் சரி அதோட தன்மையும் சரி மாறாமல் இருக்கும். அதோட நன்மைகளும் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்குங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, பிளாஸ்டிக்லேயும் வைக்காதீங்க. அண்ட் மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்குலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அதோட சுகர் லெவல் அதிகமாயிரும். ஸோ அது மூலமாக அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்கள் உடலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதே சமயம் இந்த வெங்காயம், பூண்டு அப்பெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஈரப்பதம் அதிகமாகறதுனால அதில் பூஞ்சை பிடிச்சிரும். அதாவது அதில் வந்து ஃபங்கஸ் வந்துடும், அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அண்ட் நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி மற்றும் எலுமிச்சைங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் எங்கிட்டே நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு. ஆனால் இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை பாலாக்குறீங்கன்னு அர்த்தங்க. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நார்மலாக ஒரு நியூஸ் பேப்பரில் சுருட்டியோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சோ இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதே சமயம் நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட தன்மைகளை வந்து அது தன்னைத்தானே இழந்துடும். அது மூலமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதும் வேஸ்ட்டுங்க, யூஸ் பண்ணவும் தேவையில்லை. அண்ட் இதெல்லாம் தவிர என்னென்ன பொருள்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளரிக்காயாக இருக்கட்டும் அண்ட் பிரெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து காஞ்சி போயிடக்கூடாதுன்னு வைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால தான் அது காஞ்சே போகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்காதீங்க. அண்ட் ஃப்ரிட்ஜில் சில பொருட்களை நம்ம வைக்கலாம். ஆனால் நம்ம அந்த பொருட்களை நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ முதல் விஷயம் கேட்டிங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட், அதாவது இந்த பால் பொருட்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஃப்ரிட்ஜை வந்து திறந்து மூடுவீங்க. ஸோ தயிராக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் டோரில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வெப்பநிலை மாற்றம் காரணமாக அது பாலாகிட அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா உள்ளே வந்து நீங்கள் வைங்க. அதுதான் அது கரெக்டாக வந்து பாதுகாக்கிற முறையும் கூட. அண்ட் ரெண்டாவதுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கீரையெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே தூக்கி ஒரு கவரில் போட்டு கட்டி உள்ளே போட்டுறாதீங்க. ஏன்னா கீரைகள் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட தண்டெல்லாம் நல்லா வெட்டி போட்டுட்டு கீரைகளை மட்டும் பிச்சு ஒரு நல்ல நீட்டான ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க. அதே மாதிரி தான் பச்சை மிளகாயும் கூட. பச்சை மிளகாயோட காம்பெல்லாம் நீக்கிட்டு அதையும் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. அண்ட் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வாழைப்பழத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் அதை தனியாக வைங்க. ஏன்னா வாழைப்பழத்துலேருந்து எத்திலின் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து வெளியே வருங்க. ஸோ மற்ற பழங்களோட வாழைப்பழத்தையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அதை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இருக்கவங்களையும் சேர்த்து பாதிச்சிடும். ஸோ வாழைப்பழத்தை தனியாக வைங்க. அதே மாதிரி தக்காளியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா பழுத்தா மட்டும் வைங்க. பழுக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியவே வச்சு அதை யூஸ் பண்ணலாம். பழுக்கிற ஸ்டேஜில் இருந்து அது கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குன்னா மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க. அதே மாதிரி தான் இந்த தேன் அண்ட் காஃபி பவுடர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா ஒரு இருட்டான இடத்துல காற்றோட்டம் அது காற்று போகாத அளவுக்கு நீங்கள் அதை கெட்டியாக ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதுமானது. அது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜை நம்பி இருக்காமல் காட்டன் பேக்ஸோ அல்லது சணல் பைகளோ நீங்கள் பயன்படுத்துங்க. அதுதான் உடலுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்பவே நல்ல விஷயங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜை நம்பி இருக்காதீங்க, இயற்கையோட சேர்ந்து வாழ பாருங்க. அண்ட் நன்றி. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.